1000 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தின் கிழக்கு தேசத்தில் இருந்த ஒரு பகுதியை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். நீதி தவறிய அந்த அரசன் தனது மக்களை கொடுமைப்படுத்தி வந்தான். மக்களின் கடின உழைப்பை சுரண்டி அவர்களை ஏழையாக வைத்திருந்தான். அரசனின் கொடுமையிலிருந்து தங்களை காப்பாற்ற யாரும் இல்லை என்று மக்கள் நம்பிக்கை இழந்த நேரம் ஒரு மாவீரன் உருவானான். அரசனின் பெரும் செல்வத்தை அவனிடமிருந்து திருடி மக்களுக்கு உதவி வந்தான். தனது செல்வம் கொள்ளை போனதை உணர்ந்த அந்த அரசன் தனது காவலர்களை அனுப்பி அந்த வீரனை கொல்ல உத்தரவிட்டான். காவலர்களுடன் ஏற்பட்ட போரில் படுகாயமடைந்த அந்த மாவீரன் தனது கடைசி மூச்சு நிற்கும் முன்பு தன்னை கொல்ல வந்த வீரர்களை பார்த்து தான் மறைத்து வைத்திருக்கும் பெரும் செல்வம் சரியான மனிதனுக்கு ஒரு நாள் கிடைக்கும் என்று கர்ஜித்தபடியே இறந்து போனான். வீரனின் இறப்பிற்கு பிறகு மக்களின் கிளர்ச்சியால் அந்த அரசனும் நாட்டை விட்டு துரத்தப்பட்டான். வரலாற்றில் காணாமல் போன அந்த வீரனின் செல்வம் இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணே டீ. டீ குடிச்சியா? போலாமா? 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னேன். அரை மணி நேரம் ஆச்சுடா. வர வெளில ஒரு சின்ன ஒர்க்குடா. ஒர்க்குனா ஓண்டியில் போடா. ஆடி இந்த ஏஜென்ட் ஒரு மாதிரி லேட்டாக போனால் அதை சொல்லுவான்டா. நீ லேட்டாக போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான், காசு இல்லாமல் போனாலும் ஏதாவது சொல்லுவான். அதனால நான் தானே இன்ட்ரோ கொடுத்தேன், பார்த்துக்கலாம். சரி, லேட்டானதாச்சு, வா ஒரு தம் போட்டு போகலாம். தம்மா காசு இல்லை. ஏய், காசுலாம் இல்லை, அனுப்பி பிச்சிட்றா. டேய் இந்தாப்பா. ஏண்டா நான் கேட்டதுக்கு இல்லைன்னா இப்போ பிச்சைக்காரனுக்கு 20 ரூபா கொடுக்குறேன். நல்லா வருவடா. டேய் அவனை பார்த்தியா? நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனவ மாதிரி இருக்கான். இத்தண்டமாக புகை விடுறதுக்கு அவனாச்சும் நல்லா சாப்பிட்டு போட்டோம். பேரில் தர்மம் இருக்குன்றதுக்காக ஊருக்கெல்லாம் தர்மம் பண்ணிட்டு யாரா? பிச்சைக்காரனுக்கு 2 ரூபா கொடுத்தா பார்த்தாதா? 20 ரூபா கொடுக்குற. பேரில் தர்மம் இருக்குன்றதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்களுக்கு உதவணுங்கிற மனசு இருந்தாலே போதும். அதுக்கு காசு இருக்குன்னு அவசியம் இல்லை. பேசிட்டே திரி. நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா எவனும் வரமாட்டான். சரி பார்த்துக்கலாம். தம்பி, நல்லா படிச்சிருக்கீங்க, வீட்டில் சொந்தமாக நல்லா இருக்குங்கிறீங்க. அதை விற்றா கூட ஊருக்கு போக பத்துமானு தெரியல. இங்கேயே இருந்து எதாவது ட்ரை பண்ணலாமே? இல்லை சார், விவசாயம் பண்ணுற அளவுக்குலாம் காசு இல்லை சார். கூலிக்கு ஆள் கூப்பிட்டா எல்லோரும் 100 நாள் இடத்துக்கு போயிட்டாங்க. 50க்கு 60க்கு வேலை பார்க்கணுமான்னு கேட்குறேன். அப்பாவாலே முடியாது சார், வயசாயிடுச்சு. எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. எங்கே பொண்ணு கேட்டாலும் பொண்ணு தர மாட்டாங்க. எனக்கு இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை சார். காசுலன்ற ஒரே காரணத்தினால யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க. நான் வெளிநாட்டு போனாச்சு கொஞ்சமாக சம்பாதிக்கலான்னு பார்த்தேன். உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க சார். நீ சொல்கிறது புரியுதுப்பா. என்னால் ஹெல்ப் பண்ண முடியாமலாம் இல்லை. ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே ஒரு 8 லேக் ரெடி பண்ண முடியுமானால? சிங்கப்பூரில் ஒரு நல்ல ஜாப் இருக்குது, 80,000 சேலரி வரும். நல்லா யோசிச்சு சொல்ல. ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் சார். ஏய், அவன் என்னடா 8 லட்சம் கேட்குறான்? 3 வாரத்தில் அவன் பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேசாம நான் சொல்கிறத கேளு.
ஈஸியாக சம்பாதிக்கலாம். கொஞ்சம் தள்ளி நில்லு. என்ன நானே சுத்தட்டுமா? உன வர அடிச்சு 1000 ரூபா காசு வாங்க, நீ என்னாச்சு? அதே குப்பையில் தூக்கி போன மாதிரி வேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீ வேணா லூஸாக இருக்கலாம், நான் அப்படி இருக்க முடியாது. அவங்கள உழைச்சி சாப்பிட்டா தான் ஒட்டும். நீ வேணா பாரு, ஒரு நாள் நான் அதில் பெரிய ஆளாக காட்டுறேன். ஆனால் சரி, போகலாம். என்னப்பா இங்கே உட்காந்துருக்குற? போன காரியம் என்னப்பாச்சு? 8 லட்சம் கேட்குறாங்கப்பா. அவ்வளோ காசுக்கு நம்ம எங்கே போகும்? கடைசி வரை இந்த மண்ணில் கிடந்தேன் சாகணும் போல. நம்ம ஊருக்கு என்னப்பா குறைச்சல்? நம்ம நிலம் நம்மளை காப்பாற்றுப்பா. ஆமாம், அப்படி ஏக்கரா வச்சுருக்கீங்க பாருங்க. விவசாயம் தான் பண்ணணும்னா என்னதுக்குப்பா படிக்க வச்சிங்க? நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை போய் பாருங்கள், ஆற்று முன்னாலே பெரிய வீடு கட்டி வச்சுருக்கான். இங்கே என்னன்னா இருக்கிற வீட்டை பார்த்துக்கிறதுக்கே காசு இல்லை. இப்படியே போனால் உங்களுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடும் போல. போப்பா. அடுத்தவன் திருடுறாங்கிறதுக்காண்டி நம்ம திருடக்கூடாதுப்பா, அது நல்லது இல்லைப்பா. அதோட ஆற்று மணல்கிறது தெய்வம் மாதிரி, அதை விற்று வர்ற காசு நமக்கு வேண்டாம், அது நல்லதில்லை. அது நம்மளை வாழ வைக்கிற நிலம். அந்த கிணத்தை மட்டும் தூர்வாரிட்டோன்னு வச்சுக்கேன், இது நம்ம சாமி மாதிரிப்பா. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா, நிச்சயமாக அந்த நிலமே நம்மளை காப்பாற்றும்பா. இந்த மண்ணை கட்டிட்டு நீங்கள் வேணா அழுங்க. நம்ம விலை வச்ச பொருளை நம்மளாலே விலையை நிர்ணயம் பண்ண முடியலப்பா. நம்ம கஷ்டப்பட்டு எவனுக்கோ தூக்கி கொடுத்துட்ருக்கோம். நான் எங்கேயாவது கடன் வாங்கியாச்சும் வெளிநாட்டுக்கு போகிறேன். போப்பா. ஏய், அந்த காசு கேட்டிருந்தானே நண்பா. ஃபோனில் அந்த அமௌண்ட் சொல்லியிருந்தேனே, டேய் தர்மா, ஊரெல்லாம் கேட்டு பார்த்தாலும் 8 லட்சம் பரட்ட முடியாது. பேசாமல் நான் சொல்கிறத கேளு. ஆன்லைன் ரம்மியா? டேய் அது இல்லைடா, நம்ம குமாரன்ட்ட கேட்டு பார்ப்போம். உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. 8 லட்சம் அவரால் தான் தர முடியும். அவரா? சரிப்பட்டு வருமா? நீ ஃபாரின் போகணுமா வேணாமா? சரி தப்புலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த ஆள் வட்டி அதிகமாக கேட்பான் தான், ஆனால் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துருவான். நீ ஃபாரின் போய் சம்பாதிச்சுட்டு திரும்பி கட்ட போகிற, அப்புறம் என்ன? ஹலோ ஹலோ. டேய், குமாரனை பார்க்க போகணுமே. டேய் நான் வரலடா. ஏற்கனவே அவர்கிட்ட வாங்கின காசை நான் இன்னும் கொடுக்கல. நான் வந்தால் பிடிச்சி வச்சுக்குவான். நீ பார்த்து பேசிட்டு வா, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி.
நான் வாங்கின காசுக்கு மேலே வட்டி கட்டியிருக்கேண்ணா. இதுக்கு மேலே காசு கேட்டால் என்ன பண்ணுறது? என்னது, காசு கட்டிட்டியா? எப்பா, நீ கட்டினது ஃபுல்லாகவே வட்டி தான். நீ அசலை கொடுத்துருந்தா நான் ஏன் உன்கிட்ட வட்டி கேட்க போகிறேன்? இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணா. வாங்கின 3 லட்சத்துக்கு 5 லட்சம் வட்டி மட்டும் கட்டியிருக்கேண்ணா. இன்னும் காசு வேணும்னா நான் பிச்சை தானே எடுக்கணும். ஈடு, பிச்சை ஈடு, திருடு, நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு, ஆனால் தற்கொலை மட்டும் பண்ணிக்காதப்பா. ஏன்னா நீ இருக்கிற இடம் சொந்த இடமாமே. உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பாவம் அங்கே தான் இருக்குதுங்களா. நீ பாட்டுக்க செத்துட்டேன்னு வச்சுக்க, நான் அந்த பிள்ளைங்களாம் பிடிச்சி விரட்டி விட்டுருவேன். அதுங்க நடு ரோட்டில் போய் பிச்சை எடுக்குங்க. அதனால் நீ சாகிறதா இருந்தா அதுகளையும் கூட்டு போயிடு. வந்துட்டானுங்க பணத்தை கேட்டுக்கிட்டு. தம்பி, உனக்கு என்னப்பா? ராமு உங்ககிட்ட ஃபோன் பண்ண தான் சொன்னானே. அந்த பரதேசியா? அவனே என்கிட்ட வாங்கின காசை கொடுக்கணுமே. சரி, நீ சொல்லு. இல்லை, நான் ஃபாரின் போகணும், 8 லட்ச ரூபா காசு தேவைப்படுதுண்ணா. அதான் அவங்கக்கிட்ட கேட்கலான்னு. தம்பி, ராமு உன்னைய பற்றி சொன்னான். 8 லட்ச ரூபா ரொம்ப பெரிய காசாச்சையா. உன் இடத்துடைய மதிப்பே 2 லட்ச ரூபா தான். நான் ஒன்றும் பேங்கில் நடத்தலப்பா வந்துட்டு போகிறவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு. இப்போ வரும்போது நல்லா தான் வந்து வாங்கிட்டு போகிறீங்க, ஆனால் காசு கேட்கும்போது மட்டும் காணாமல் போயிடுறீங்களே. இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், உன் இடத்துடைய மதிப்பு 2 லட்ச ரூபா தான். வேணும்னா சொல்லு. இல்லைண்ணா, கொடுத்தா 8 லட்ச ரூபா கொடுங்கண்ணா. இல்லைண்ணா வேணாண்ணா. இல்லை தம்பி, சொன்னது தான். கிளம்பு. தம்பி, இங்கே பொருளுக்கு தான் மதிப்பு, ஆளுக்கு இல்லை. போ. ஹலோ. அப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா? என்ன சொல்ல போகிறீங்க? உங்கள் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணோம் அதானே? அது இல்லைப்பா, நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலப்பா. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துரு. அங்கே போனால் மட்டும் காசு வந்து கொட்டிடுமா என்ன? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. எனக்காண்டி ஒரு தடவை போயிட்டு வந்துருப்பா. உன் கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் போகிறேன். நான் நினச்ச மாதிரி எது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இருக்கு உங்களுக்கு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துரு. கஷ்டத்தில் மட்டும் ஒன்றை வந்து பார்க்குறேன்னு நினைக்காத. இந்த உலகத்தில் நீ கொடுத்த கை காலை வச்சு என்னால் சம்பாதிக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி உன்னோட உதவியும் தேவைப்படுத்துன்னு புரியுது. இது வரைக்கும் உன்ட்ட நான் ஏதோ பெருசாக கேட்டதில்லை. இப்போ வெளிநாடு போகணும், அதுக்கு மட்டும் ஏதாவது உதவுப்பா. சாவி எங்கே வச்சேன்?
தர்மா, டேய் தர்மா, தர்மா, டேய் ஒண்ணுதான்டா. டேய் தர்மா, டேய் தர்மா, என்னடா? என்னடா 8 லட்சம் கட்ட போறேன்னா ஏது அவ்வளோ காசு? வா. ஏதுடா அவ்வளோ காசு? சொல்கிறேன்டா, சொல்றா, எங்கே கூப்பிட்டு போற? ஏது அவ்வளோ காசு? சொல்கிறேன்டா. டேய் ஏதுடா அவ்வளோ காசு? சொல்றா. அதுவா, குமார் என்ன கொடுத்தாரா? பொய்லாம் சொல்லாத. நேற்று தான் இருந்தாலும் தர முடியாதுன்னு சொன்னான்னு சொன்னேன். அப்புறம் எப்படி? இதை பார்த்தியா? டேய் என்னடா இது? தங்கமா? சுத்த தங்கம்டா. டேய் எப்பட்றா? அதுவா, சாமி கொடுத்ததுன்னு வச்சுக்கோ. அதானே, ஒரு கஷ்டம்னா வந்து புலம்புவீங்க, ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டீங்களா? ஏய், நீ 2 லட்சம் குமாரனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அது நானே கொடுத்துக்கிறேன். இனிமேல் லட்சம் சூதாட்டம் பண்ணாமல் உழைச்சி சம்பாதிக்க வழியா பாரு. டேய், இவ்வளோ வருஷம் என் கூட இருக்க, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சரி, இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. அதுவா, சொல்ல முடியாது, கிளம்பு. டேய் டேய் 2 காசாவது குடுறா. எதுக்கு? மாடி குடிச்சிட்டு போய் சூதாடுவேன். ஏதாவது உருப்புற மாதிரி விஷயம் போடாதான் சொல்லு, தாரேன். அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், நமக்குள்ளே இருக்கட்டும். அப்பா கூட தெரிய வேணாம்டா. அப்புறம் அப்பா ரொம்ப நாள் அந்த கிணத்து தூண் வரோன்னு கேட்டுட்டு இருந்தார், அதை மட்டும் பண்ணி கொடுத்துடலாம். ம் சரி, நீ போய் யாரெல்லாம் கூப்பிட்டு வா, நான் போயிட்டு ஏஜெண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். சார், நீங்கள் கேட்ட 8 லட்சம். சொன்ன மாதிரியே 8 லட்சம் ரெடி பண்ணிட்ட போல இருக்கு. ஆனால் லேட்டாக வந்துட்டே தம்பி. சார், என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் கேட்ட மாதிரி 8 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டேனே சார். நீ ஏற்பாடு பண்ண லேட்டாக நினச்சிக்கிட்டு வேற ஒரு பையனுக்கு அந்த வேலையை கொடுத்துறேனே தம்பி. இப்போயும் ஒன்று கெட்டு போகல. ஒரு 5 லட்ச ரூபாயை உன்னால் ரெடி பண்ண முடியுமா? ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்குது, அதை வேணால் ட்ரை பண்ணுவோம். சரியா? என்ன சார் பாடுறீங்களா? திடீர்னு 5 லட்சம் நாங்கள் சார் போவேன். இந்த 8 லட்சம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும். தம்பி, பணத்தை ஏற்பாடு பண்ணுறதும் பண்ணாதும் ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஏற்பாடு பண்ணால் ஃபாரின் போகலாம். சரியா? இப்போ நீ கிளம்பு. இதையும் வேறு யாருக்கும் கொடுத்துடாதீங்க சார். இன்னும் 2 நாளில் பணத்தோடு வரேன். சரி, என்ன பார்க்கணும்? அண்ணே, மற்ற எல்லாத்தையும் காசு வாங்கியாச்சு, இந்த அழகர் மட்டும் ஆள் மிஸ்ஸுண்ணே. என்னண்ணே பண்ணலாம்? என்ன பாப்பா, என்ன இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன நின்றுக்கிட்டு இருக்க? ஏய், தம்பிக்கு முதல் சேர் எடுத்துருவா போ. ஏய், உட்காரியா சொல்லியா? அர்ஜென்ட்டாக ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுண்ணா. இப்போ தானே ஒரு 8 லட்ச ரூபா வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ளாட்டி 5 லட்சம் ரூபா கேட்டா உனக்கு இல்லாமையா? கொடுத்துருவோம். அதை கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கண்ணா. $5 லட்சம் ரூபாய்க்கு இது பத்தாதேம்மா. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கண்ணா, நாளை கூட கொண்டு வந்து தரேண்ணா. தர்மா, நானும் உன்ன மாதிரி விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். எங்கள் அப்பன் பயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் கடனை வாங்கினான். லாஸ்ட்டில் பயிரையும் காப்பாற்ற முடியலை, நிலத்தையும் காப்பாற்ற முடியலை, அவனையும் காப்பாற்ற முடியலை, எங்களையும் காப்பாற்றலை. நான் படிக்கலாட்டியும் கணக்கில் கரெக்டாக இருப்பேன். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. நான் கேட்டதை நீ கொண்டு வா, நீ கேட்டதை நான் தரேன். இப்போ நீ கிளம்பு. ஹலோ, சொல்கிறா. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பையன் வந்தா. இப்போ தான் நான் வந்துட்டு போகிறான். 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன், திரும்ப போயிட்டான். நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், பார்த்து செய்யுங்க. அதெல்லாம் கவனிச்சிடலாம். இப்போ வை.
அப்பனே ஒரு பொடி போய் அவனுக்கு போய் இவ்வளோ பெரிய பிளான் தேடிருக்க. டேய் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இவனை பார்த்தா அட்டைக்கு போய் அப்புறம் மாதிரி தெரியல. இது ஏதோ புதையல் மேட்ருன்னு நினைக்கிறேன். புதையல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். இப்போ அவன் மேலே நம்ம கையை வச்சோன்னு வச்சுக்கவேன், பெரிய சிக்கலாயிரும். நான் சொல்கிறத மட்டும் நீ செய். இங்கே பாரு, நம்ம பசங்களை விட்டு ஃபாலோ மட்டும் பண்ண சொல்லு. சரிண்ணே. மற்றதை பார்த்துக்கலாம். போ. யாரா முக்கியமான விஷயம் அவனுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணணும். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கண்ணே. டேய் ஒழுங்கா பைய கொடுத்து ஓடி போயிரு. அவனா டேய் டேய் எங்கடா போனா அவன்? ஏய் நீ என்ன போய் தேடு, நீ வாடா. ஏய் எங்கடா இருக்க? நீ பொட்டை மாதிரி ஒளியறத பார்த்தா உங்கள் அப்பனும் பொட்டையாக தான் இருப்பான் போல. ஆமளே தான் வெளியே வாடா. நாங்கள் வந்தது உனக்காக இல்லை, உன் கையில் உள்ள பொருளுக்காக. ஒழுங்கா கொடுத்துட்டு ஓடிடா. ஏய் இருக்காரா வந்தீங்க? டேய் என்னடா பண்ற? ஏய் அண்ணே அண்ணே அண்ணே. இரு, உன்னை நான் அப்புறம் கூப்பிட்றேன். பைத்தியக்கார பையன் ஆற்றுல தூக்கி போட்டு போயிட்டானே. பேக் இது திறந்து பார்த்தியா? நீ இல்லாமல் எப்பண்ணே? அதானே. என்னண்ணே வெறும் கல்லு தான் இருக்கு?
நம்ம ஊர் தானா இது? அடையாளமே தெரில. ஏய் மாப்பிளே, என்னையா பெறாக்கு பார்த்து நிற்கிற? என்னய்யா நம்ம ஊர் இப்படி மாறி கிடக்கு? வந்தது வராதுமா கேள்வி மேலே கேள்வி கேட்குற பாத்தியா? சரி அதை விடு. எதுக்கே என்ன இப்போ அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? அதெல்லாம் நம்ம டீ கடையில் போய் பேசிக்கலாம், வா உட்காரு. சரி ஓகே. இதான் வண்டியா? மாப்பிள்ள சிங்க மாதிரி மாறிட்டாப்ல. அண்ணே 2 டீ போடுங்கண்ணே. சரி இப்போ சொல்லு, அம்மா எதுக்கு என்ன வர சொல்லிச்சு? அதுவாயா, நம்ம ஊருக்கு தேர்தல் வருதுல்ல, அதுக்கு தான் உன்னை வர சொல்லிச்சு. டேய் என்ன விளையாடுறீங்களா? கடன் மேலே கடன் இருக்குன்னு தானே நான் வெளிநாடு போய் வேலை பார்த்தேன். இப்போ எவ்வளோக்கோ தேர்தல் வேலை பார்க்க என்ன வர சொல்லியிருக்கீங்க? ஏன் அவசரப்படுற? அம்மா ஒன்றும் உன்னை சும்மா வர சொல்லலையா? கொஞ்சம் அங்கே பாரு. இவனா? அவர் தான் நம்ம ஊருக்கே சாமி. நம்ம எல்லாரோட கடனை அடைச்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் விவசாயிகளோட கடனையும் அவர் தான் அடைச்சாரு. அப்படியா? இவங்கிட்ட எது இவ்வளோ காசு? ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுறாரா? அதான் யாரும் அதை பற்றி கேட்டுக்கல. இப்போ தேர்தலில் நிற்கிறாரு, அதான் உன்னை அம்மா வர சொல்லிச்சு. சரி இவர் பேர் என்ன? தர்மன்.